அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஜாப். பெல்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் மெக் ட்ரிபிள். ஸோ 3 ஸ்ட்ரீமுக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதை பற்றி நான் பெரிய இன்ட்ரோடக்ஷன் தரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது ஃபார் ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி போய் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்ரஸை நம்ம இப்போது பார்ப்போம். ஸோ இதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பார்ட். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் அப்படின்ற செக்ஷனில் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்கு தெரியுமா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ராடுலண்ட் ஜாப் ஆஃபர்ஸ். ஸோ அதை சம்மந்தப்பட்டு நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஐ கன்ஃபார்ம் அண்ட் தட் ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபவ் கண்டென்ட்ஸ். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து படிச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் இது பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செகண்ட் இருக்கக்கூடியது தான். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் அட்வர்டைஸ்மெண்ட்ற செக்ஷனில் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் ஹியர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு வந்திருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அண்டு சிவில். ஸோ இது அதே மாதிரி ட்ரெயினிலையும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 1111 வேகன்சி பார்த்திங்கன்னா 111 தான். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் போத் ட்ரெயினி அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுவே ட்ரெயினியாக இருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு எவ்வளோ, எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் வே இதுக்கும் கொடுத்துருக்காங்க ட்ரெயினி இன்ஜினியருக்கும். ஸோ சேலரி ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இஸ் 35,000 per month அண்ட் 25,000 per month ஃபார் ட்ரெயினி இன்ஜினியர். ஸோ இதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்க போஸ்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கடுத்து இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா பிஇ பிடெக் அண்டு 4 இயர்ஸ் கோர்ஸ், அதான் இன்ஜினியரிங் கோர்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்டு. ஸோ சேம் வே ஃபார் சிவில் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து இங்கே டீட்டெயில்டாக ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். 60% மார்க் அதை தாண்டி நீங்கள் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் கரஸ்பாண்டிங்லேருந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன் ஃபார் ப்ராஜெக்ட் அண்ட் ட்ரெயினி இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், எவ்வளோ வருஷம் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும், ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 4 இயர்ஸ் வரை வந்து தள்ளி போகலாம். ஓகேவா. ஸோ எண்டட் அப் டு மேக்ஸிமம் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுடைய சேலரி 35,000, 40,000, 45 அண்ட் 50,000. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இயர் அண்ட் 4th இயர் அந்த கான்ட்ராக்டை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து 5,000 வந்து அதிகமாகுது. வேறஸ் ஃபார் ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்றது 1 இயர் உங்களுக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 3,000 வந்து ஏறி லாஸ்ட்டு 31,000 வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு எண்ட் ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது இதுக்கு வந்து மஸ்ட்டு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 2 இயர்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்றப்ப மினிமம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இஸ் மேண்டேட்டரி. அதே மாதிரி அகாடமிக்கோ இல்லை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோ ரிசர்ச் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கட் ஆஃப் டேட்டு, ஸோ இந்த இதெல்லாம் வந்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே மஸ்ட்டு. ஸோ அதெல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ட்ரெயினி இன்ஜினியர், ஸோ அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல்னால் என்னென்ன ஒர்க்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிவில். ஸோ சிவில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு அண்ட் மெட்டீரியல்ஸ் பிளான் படி அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பைல் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற மாதிரி, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோல், ஹெல்த் சேஃப்டி மேட்டர்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். அப்புறம் டெய்லி மெயின்டைன் பண்ணணும், டெய்லி வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அந்த ப்ராசஸ் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பாஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு த்ரூ அதர் மோட் வில் நாட் பி கன்சிடர்ட். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக நீங்கள் அனுப்புகிறதோ இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கான ஃபீஸும் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 500, ஓகேவா. ஸோ எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியருக்கு வந்து 200. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போய் ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த வெப்சைட், ஸோ இது நம்ம வந்து வெப்சைட் மூலிமா போயிட்டு கரியர்ஸ் அப்படின்ற செக்ஷனில் சேம் நம்ம இப்போ வந்து அதே இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அப்ளை ஆன்லைன், அதுக்கடுத்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இந்த ப்ராக்ரஸில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மெத்தடாலஜி அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து 75% மார்க் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, அதை வந்து வெயிட்டேஜாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறது வந்து இன்டர்வியூவாக போவீங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூவுக்கு வந்து வீடியோ பெஸ்ட்டு, ஓகே, ஆன்லைன் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ அது வந்து 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ரிலவெண்ட் ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2.5 மார்க்ஸ். ஸோ அது கன்சிடர் பண்ணி மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் 6 மந்த்து ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டோட்டல் 100 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஸோ அது மூலிமா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அதோடைய மெத்தடாலஜி. இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். என்ன சப்மிட் பண்ணணும்னா பர்சன்டேஜ் சிஜிபிஏல தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ரிசல்ட் எல்லாமே ஷோ அப் ஆகும், கிரேட் சிஸ்டம் அப்படின்ட்டு, ஓகே. ஸோ அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க, இதை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் தென் name of the candidate shortlisted for interview will be available on our company's website. ஸோ வெப்சைட்லேயே வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ will be through video based and separate instruction for interview will be provided in interview call letter for the shortlisted candidates, ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜென்ரல் கண்டிஷன், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்தியன்ஸ், அண்ட் தென் என்னென்ன குவாலிஃபிகேஷன், அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். நீங்கள் கவர்மெண்ட் இதில் இருந்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லைன்ற நம்பர் ஆஃப் போஸ்ட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம், ஏன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் கவுண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராப்பர் மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பெல்லில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான சேனல் மூலிமா நீங்கள் வரணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அந்த பர்சன்டேஜ் ஃபேக்டர், ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ இதெல்லாமே
கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க, ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட்டு ஃப்ரம் மெட்ரிகுலேஷன்லேருந்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன கிராஜுவேஷன் வந்து வாங்கியிருக்கீங்களோ ஸோ அது வரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அண்ட் தென் இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகிறீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில். இதில் ஏதாவது queries இருக்குது அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் அண்ட் ஆல்சோ யூ கேன் மெயில் த queries. ஓகேவா? ஸோ யூ கேன் மெயில் த queries டு திஸ் மெயில் ஐடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பெல்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுன்றது நான் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 3/8/2021. ஸோ அதுதான் இதோடைய லாஸ்ட் டேட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷனோடைய லாஸ்ட் டேட் 3/8/2021 தான். ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ பை திஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முடியுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இது மூலயமா அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணுற ப்ராக்ரஸ் இதெல்லாமே மேக் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஸோ இதை க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் ப்ராக்ரஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ August 3 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுறேங்க. யார் யாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கோ ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை ப்ராசஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் உள்ளே வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுமோ ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் சிவில் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.